வெல்கம் டு பிரபு மேஸ். தனுவாஸில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான கிளாஸ் ஓப்பனிங் டேட் வந்து அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாருமே கிளியராக பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, சார் ஹாஸ்டலுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் சார் நீடட், ப்ளஸ்ஸு எவ்வளோ சார் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இது எல்லாமே தரேன். இந்த வீடியோவில் ஹாஸ்டல் ஃபீஸ் நம்ம எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். கம்மிங் ஜனவரி 18 19 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் அன்றைக்கே இருக்குது. ப்ளஸ் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜோட கிளாஸ், ரெகுலர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு நாம் கட்ட வேண்டிய ஹாஸ்டல் ஃபீஸ் என்னென்ன சார் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹாஸ்டலுக்குன்னு கண்டிப்பாக நமக்கு காஷன் மணி டெபாசிட் வந்து 5000 rupees கட்ட வேண்டியிருக்கும். இது லாஸ்ட் இயரோட ஃபீஸ் டீட்டெயில் தான். இந்த வருஷம் எதுவும் சேஞ்சபிள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்த டீட்டெயிலில் மெயில் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ காஷன் மணி டெபாசிட் பார்த்திங்கன்னா இந்த 5000 rupees நமக்கு ரீஃபண்டபிள் தான். பட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரும்போது அது ரீஃபண்டபிள். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்லே 200 rupees கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் 500 rupees கட்ட வேண்டியிருக்கும். லாட்ஜிங் ஃபீஸ் ஆனுவலுக்கு 1000 rupees. சரிங்களா? அடுத்து ஜென்ரல் ஃபண்டு ஆனுவலுக்கு பார்த்திங்கன்னா 500 rupees கட்ட வேண்டியிருக்கும். மெடிக்கல் சார்ஜ் அதுவும் ஆனுவலுக்கு தான் 100 rupees. சரியா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஆனுவலுக்கு 100 rupees. மிஸ்சலேனியஸ் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஆனுவலுக்கு 100 rupees. இதை தாண்டி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees. சரிங்களா? ஓவராலாக அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் நாம் 7200 rupees வந்து ஹாஸ்டல் ஃபீஸாக நாம் பே பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இதை தாண்டி நாம் ஹாஸ்டலுக்குன்னு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட கிளியர் டீட்டெயிலாக சொல்லி அதில் சைன் வாங்கிப்பாங்க. சரியா? ட்ரெஸ் கோடை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே கேஷுவல் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாய்ஸுக்கு யூஸ்வலாக கேஷுவல் ஃபேண்ட்டு ஷர்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கிற நம்ம ஜீன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக சாரீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் சுடிதார் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லெகின்ஸு இது மாதிரியான ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி எல்லாருக்குமே ஒயிட் கோட்டுங்கிறது காமனாக வந்துடும். ஸோ கட்டாயமாக இந்த ஒயிட் கோட்டுங்கிறது கம்பல்சரி. ஓகேவா? இதை தாண்டி என்னென்ன நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்டாக அங்கேயே மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் அஃபிஷியலான டீட்டெயில் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தோட நம்ம அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.